வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் சிம்பிளாக ஈஸியாக மதுரையில் ஃபேமஸாக இருக்கிற மதுரை முட்டை கொத்து இட்லி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மதுரை கொத்து இட்லி ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ்ஷு. அது மட்டும் இல்லை, குட்டீஸுக்கு இந்த கொத்து இட்லி ரொம்ப பிடிக்கும். இந்த கொத்து இட்லியை நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கும் பேக் பண்ணி தரலாம். சரி வாங்க இப்போ வீடியோவில் போய் இந்த மதுரை முட்டை கொத்து இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு யுகாஸ் உலகம் யூடியூப் சேனல். இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு நல்ல பொன்னிறமானதும் 1 கப் பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதங்கிடணும். இப்போ அது கூட 3 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி 3ஐயும் சேர்த்து அதையும் நல்லா வதங்க விடுறேன். இது நல்ல மணம் கொடுக்கும். இப்போது இதெல்லாம் நல்லா வதங்கினதும் இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளியையும் வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் செஞ்சு விட்டுக்கிறேன். தக்காளி சின்னதாக இருந்தால் 2 தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்திட்டு நல்லா தக்காளி வெங்காயத்தோடு மிக்ஸ் செஞ்சு விட்டுறேன். தக்காளி நல்லா மசிஞ்சிடணும். மசாலாவும் நல்லா பச்சை வாசம் போக வதங்கிடணும். பாருங்கள், இப்போ வெங்காயம் தக்காளி மசாலாவோட நல்லா வதங்கி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 4 முட்டையை அடித்து இந்த தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்திடுறேன். இந்த முட்டையை சேர்த்துனதுக்கப்புறம் அடுப்பை நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுருங்க. கரண்டியால் கிளறாமல் அப்படியே ஒரு 5 நிமிஷம் தக்காளி வெங்காயத்தோடு வதங்க விட்டுருங்க. இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி முட்டையை மசாலாவோட மிக்ஸ் செஞ்சு விட்டுருங்க. அப்போ தான் அது பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா வரும். இப்போ முட்டை இந்த ஓரளவுக்கு வெந்த ஸ்டேஜ் வந்ததும் இது கூட நான் இன்னைக்கு 6 இட்லி எவ்வளவு பொடியாக பிச்சு போட முடியுமோ அவ்வளவு குட்டியாக பிச்சு போட்டிருக்கேன். இப்போ இந்த 6 இட்லியை நான் முட்டையில் சேர்க்க போகிறேன். இட்லி கண்டிப்பாக 6 இருக்கணும். இப்போ இந்த இட்லியையும் முட்டையையும் சேர்ந்து நல்லா வதங்க விட போகிறேன். இட்லியும் முட்டையும் அப்போ தான் ஒன்றோடு ஒன்று நல்லா ஒட்டிக்கும். இப்போ இட்லியை நல்லா மிக்ஸ் செஞ்சு விட்டுட்டு இந்த இட்லியையும் முட்டையையும் ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் நல்லா வேக விட போகிறேன். பார்த்தீங்கன்னா 7 நிமிஷம் ஆச்சு. முட்டையும் இட்லியும் நல்லா ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் ஆகி நல்லா வெந்துருச்சு. இப்போ 2 கரண்டியால் இந்த மாதிரி இட்லியையும் முட்டையையும் கொத்து போட வேண்டியதுதான். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு டிஃபன் ஐட்டம்னு சொல்லலாம். இதை குழந்தைங்களுக்கு லீவ் நாளில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் செஞ்சு விட்டுட்டு அடுப்பை ஆஃப் செஞ்சுடுங்க. ஏன்னா அடி பிடிச்சிடாமல் இருக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் செஞ்சு விட்டுட்டா சூப்பரான மதுரை முட்டை கொத்து இட்லி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வீட்டில் செஞ்சிடலாங்க. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான மதுரை முட்டை கொத்து இட்லி ரெடி. இப்போது இதை சூடாக பாக்ஸில் போட்டு நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கும் இதை தாராளமாக பேக் பண்ணி தரலாம். சுட சுட மதுரை முட்டை கொத்து இட்லி கூட நீங்கள் பிளெயின் குருமாவோ சால்னாவோ இல்லை தேங்காய் சட்னியோ வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இது ஒரு ஃபேவரட்டான ரெசிபியாக மாறிடும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் யுகாஸ் உலகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.